சரணம் குருவடி சரணம். ஆச்சாரியார் திருவடிகளே சரணம். குருவே உம்மை சரணடைந்தேன். குருவடி சரணம். சதாசிவ சங்கரா சரணம் சரணம். அனைத்து பெரியவர்களுக்கும் ஆஸ்திகர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். சூடிக் கொடுத்த சுழற்கொடி தாயார் ஆண்டாளின் பெருமையை கூற இந்த ஒரு கலியும் போதாது. சூடிக் கொடுத்த சுழற்கொடியாம் இவர் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாம் இவர். வைணவம் போற்றிய வைணவ தமிழை தமக்கு தந்த அழகு நாச்சியார் இவர். ஆண்டாளின் சரித்திரத்தையும் தாயாரின் பெருமையும் நான் இன்று உங்களுக்கு கதையாய் ஞானச்சாரமாய் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். ஸ்ரீ பதியான பகவானை அடைவதற்கு பல மகான்கள் அவதரித்து இருக்கிறார்கள். உஞ்சவர்த்தி செய்து பரம்பொருள் ராமனை அடைந்த தியாகராஜ சுவாமிகள், மகாலட்சுமியின் அம்சத்தில் பிறந்த ஆண்டாள் என பல மகான்கள் மார்க்கம் வெவ்வேறாக இருந்தாலும் பரம்பொருளை அடைவதற்கு ஒரே வழி பக்தி மார்க்கம் என்று உபதேசித்தார்கள். கோதை பிறந்தவும் கோவிந்தன் வாழும் ஊர் என்று எல்லோராலும் புகழப்படும் 108 திவ்ய தேசங்களில் 56 திவ்ய தேசத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் நந்தவனத்தில் துளசி மாடம் அருகில் மகாலட்சுமி அம்சத்தில் பிறந்தால் ஆண்டாள் ஆடிப்பூர தேவதையாக காட்சி தருகிறார். மேலும் அண்ணன் மேல் காதல் கொண்டு ஆண்டாள் 3 தூதை அனுப்பினாள். முதலாக மலையை தூதாக அனுப்பினாள். மலை பெருமாளின் அழகின் படுத்திருந்த அழகை பார்த்து சொல்ல வந்ததே மறந்துவிட்டது. இரண்டாவதாக கிளியை தூதாக அனுப்பினாள். கிளி தவறாமல் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டது. அடுத்ததாக அதிகாலை அரங்கன் ஆண்டாள் கோரிக்கையை நிறைவேற்றினார். மகளி மாதம் அதிகாலையில் நீராடி பாசனமான முதல் பாசனம் மகளி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் நீராட போகுவீர் என்று நோம்பை தொடங்கி 30 நாளும் பாடி ஸ்ரீ அரங்கனை கரம் பிடித்தால் ஆண்டாள். நாமும் மார்கழி மாதம் அதிகாலையில் நீராடி 30 பாசனங்களில் பாடி மகிழ்ந்து அரங்கனை அடைவோம் என்று கூறி என்னுடைய உபதேசத்தை முடிக்கிறேன். திருப்பாவை 30 செப்பினால் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாம் வாழியே. உயர் அரங்கனுக்கு கண்ணீர் வந்து அடித்தால் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் சரணம்.